ஸோ எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்லாட் 2 அதாவது டே 3 ஓட ஸ்லாட் 2 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட பேங்கிங் எஸ்எஸ்சி கோர்ஸ் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி எல்லாருமே பை பண்ணிக்கங்க. அண்ட் ஆலிபோர்ட்ல இல்லாட்டி AffairsCloudல ஏதாவது பேக் வாங்குனீங்கன்னா, கேஆர் அப்படிங்கிற கோட வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மளோட ஜிமெயில் ஐடி இதுதான். இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. kaneeshreenalogics@gmail.com. ஓகே. சரி. ஸோ இந்த ஷிஃப்ட் 2 இன்னைக்கு ஆ நவம்பர் 20 ஷிஃப்ட் 2 பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ், ரீசனிங் அதுக்கடுத்து ஆப்டி. ஓகேயா? ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 20 பிளஸ் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அது மாரி சொன்னாங்க. ஆ ஆப்டி ஆப்டி வந்து கொஞ்சம் மாடரேட் தான். ஓகே. ஈஸி டூ மாடரேட் லெவல்ல இருந்துச்சு. அது மாரி சொன்னாங்க. நீங்க ஒரு 20 டூ 25 கிட்ட வந்து குடுக்கலாம். சரியா? 20 பிளஸ் ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே. நல்ல அட்டெம்ப்ட் 20 குடுத்தாவே நீங்க ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே. அண்ட் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க 25க்கு மேல குடுத்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே. ஸோ ஆப்டி 20, இங்கிலீஷ் வந்து 20க்கு மேல ஈஸியா குடுக்கலாம். அது மாரி சொன்னாங்க. அண்ட் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் 25க்கு மேல ஈஸியா குடுக்கலாம். அது மாரி சொன்னாங்க. ஓகே. ஸோ ஓவராலா பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு டோட்டல் அட்டெம்ப்ட். ஓகே. டோட்டல் அட்டெம்ப்ட் நீங்க ஒரு 65லேருந்து 70க்கு மேல குடுத்திருந்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே. 65லேருந்து 70க்கு மேல குடுத்திருந்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே. இப்ப இண்டிவிஜுவலா பார்க்கலாம் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ரீசனிங்லேருந்து போலாம். ஸோ ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, பசில். ஓகே. பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். அதுலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் வந்து கேட்டிருந்திருக்காங்க. பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல மட்டும் ஒரு 18 கொஸ்டின். அதுல வந்து ஸ்கொயர் பேஸ்டு பசில். ஓகே. ஸ்கொயர் பேஸ்டு பசில். ஸோ இதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் பேஸ்டு பசில்ல ஒரு 5 கொஸ்டின். அடுத்து பாக்ஸ் பசில். அதுல ஒரு 5 கொஸ்டின். அடுத்து டெசிக்னேஷன் பசில். ஸோ அதுலேருந்து ஒரு 5. அடுத்து கம்பேரிசன். ஸோ அதுல வந்து 3. டோட்டலா இது எல்லாம் சேர்த்தே வந்து ஒரு 18 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. அது மாரி தான் சொன்னாங்க. அடுத்து இன்ஈக்வாலிட்டிய பொறுத்தவரைக்கும், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயும் இன்ஈக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்லாட்லயும் இன்ஈக்வாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு 3 கேட்டிருந்திருக்காங்க. சரியா? ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் சிலாசம். ஸோ சிலாசம் ஒரு 4 அண்ட் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 வந்து கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்ல வந்து ஒரு 3 கொஸ்டின். அண்ட் நம்பர் பேஸ்டு சீரிஸ் இருக்குல்ல, அதாவது நம்பர் சீரிஸ். ஓகே. ஸோ அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின். ஓகே. அடுத்து பேர் ஃபார்மேஷன் ஒண்ணு கேட்டிருக்காங்க. பேர் ஃபார்மேஷன்ல 1 அண்ட் மீனிங்ஃபுல் வேர்ட் வந்து 1. அதுலருந்து 1. ஸோ ஓவராலா ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 25 பிளஸ் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அது மாரி வந்து சொன்னாங்க. 25 பிளஸ் வந்து நல்ல அட்டெம்ப்ட். ஓகே. அடுத்து வந்து ஆப்டி வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆப்டிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸி டூ மாடரேட் அது மாரி தான் வந்து சொன்னாங்க. டிஐ வந்து 1 கேட்டிருந்திருக்காங்க. டிஐ 1 அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் அண்ட் சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயும் 15 கொஸ்டின் அண்ட் செகண்ட் ஸ்லாட்லயும் 15 கொஸ்டின். அடுத்து ராங் நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் பதிலா இந்த தடவ ராங் நம்பர் சீரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின். ஓகே. அடுத்து அரித்மெட்டிக் எப்பவும் போல அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா அந்த ஆப்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20க்கு மேல நீங்க குடுத்தாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் ஆப்டில. ஓகேயா? ஸோ ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு அது மாரி சொன்னாங்க. அண்ட் அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர்சி. ஆர்சிலேருந்து ஒரு 10 கொஸ்டினு. அது வந்து கொஞ்சம் ஈஸி டூ மாடரேட் அது மாரி தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அண்ட் பேரா ஜம்பிள் வந்து 3 கேட்டிருக்காங்க. பேரா ஜம்பிள் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்ட் யூசேஜ் இருக்குல்ல. வேர்ட் யூசேஜ் அதிலிருந்து ஒரு கொஸ்டினு. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட். ஓகேயா? ஸோ அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின். ஆ அண்ட் வேர்ட் ஸ்வாப். ஸோ அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின். அடுத்து எரர் டிடெக்ஷன். ஓகேயா? ஸோ அதிலிருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபில்லர்ஸ். ஓகே. கடைசியா வந்து ஃபில்லர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின். ஓகேயா? ஸோ ஓவராலா இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு
20க்கு மேல அட்டெண்ட் பண்ணாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். சரி, டோட்டல் அட்டெம்ப்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளோனா டோட்டல் ஓகே. டோட்டல் அட்டெம்ப்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 65க்கு மேல நீங்க குடுத்தாவே அது இந்த ஷிஃப்ட் 2ல ஒரு நல்ல அட்டெம்ப்ட் ஓகே. ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் அதாவது ஷிஃப்ட் 2ல யாராவது இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அத வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் ஷிஃப்ட் 3 போறவங்க வந்து எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பாய்.